Hello friends, welcome to Mrs. Stitch Blouse. Fashion designing and Aari embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ descriptionல ஒரு வீடியோவோட லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் அதுல சொல்லியிருக்கேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைனா இருந்தாலும் சரி, டைரக்டா இருந்தாலும் சரி, நம்ம கிளாसेसக்கு வந்து டியூரேஷன் கிடையாது, டைம் ஷெட்யூல் கிடையாது. நீங்க வந்து ரொம்ப ஈஸியா ஆன்லைன் கிளாसेस உங்க வீட்ல இருந்தபடியே ஈஸியா கத்துக்கலாம். உங்களுக்கு ஜாயின் பண்ணனும்னு விருப்பம் இருந்துச்சுனா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நிறைய டெய்லரிங் சம்பந்தமான டிப்ஸ் நிறைய பார்த்துட்டே வரோம். அதே வரிசையில இன்னைக்கு வந்து ஃபேஷன் மேக்கர் மெஷினுக்கு வந்து எப்படி நம்ம த்ரெட் போடுறது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து த்ரெட் போட்டு காமிக்கிறதுக்கு வந்து பெர்னெட் சீவிங் மிஷின் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மிஷின்ல தான் வந்து நம்ம த்ரெட் போட்டு பார்க்க போறோம். ஃபேஷன் மேக்கர் மிஷின் அப்படின்னு எடுத்தாலே வந்து அதுலயே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, த்ரெட் போடுறதுக்கு நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து த்ரெட் போட போறோம். நிறைய ஃபேஷன் மேக்கர் மிஷின்ஸ் யூஸ் பண்ணும்போது த்ரெட் போடுறது எப்படின்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மிஷின்ல வந்து பெர்னெட் சீவிங் மிஷின்ல எப்படி த்ரெட் போடுறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம த்ரெட் போட போறோம். இந்த ராட் இருக்கு இல்லையா, இந்த ராட்ல வந்து நம்ம த்ரெட் போட போறோம். இந்த மெஷின்ல வந்து இந்த ராட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மெஷின்லயும் நம்மளுக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த த்ரெட் ஸ்டாண்டு. நான் என்கிட்ட இருக்கிற அடுத்த எல்லா மெஷின்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் எங்க இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போடும்போது நம்ம வந்து இந்த ஸ்டாண்டை வந்து லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி மூவ் ஆகும். ஸோ இதுக்குள்ள வந்து த்ரெட் போட்டுக்கலாம். த்ரெட் போட்டுட்டு இதுக்கு ஒரு கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேப் வந்து நம்ம போட்டுக்கலாம். த்ரெட் வந்து ரிமூவ் ஆகி வெளியில வராம இருக்கிறதுக்கு இந்த கேப் வந்து மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இந்த த்ரெட்டை வந்து அப்படியே நம்ம, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இங்க ஒரு ராட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸ்டீல்ல. ஸோ இதுல மாட்டிக்கணும். இதுல மாட்டிட்டு இங்க ஆரோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். திரும்ப வந்து இந்த த்ரெட் இந்த ஹோல்குள்ள அப்படியே கீழே வரணும். இங்க வந்து ஆரோ கொடுத்துருக்காங்க. இந்த ஆரோ பார்த்துக்கோங்க. இதுல வந்து கீழே வரணும். திரும்ப வந்து இந்த இடத்துல அப்படியே ரிவர்ஸ் ஆரோ மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ இந்த இடத்துல வந்து த்ரெட்டை வந்து அப்படியே ரிட்டன் மேலே எடுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளுக்குள்ள வந்து ஒரு ராடு மாதிரி உள்ள இருக்கும். ஸோ அந்த ராடு வந்து ரொம்ப கீழே இருக்கும். அப்போ நம்மளுக்கு சைடில் வந்து ஒரு வீல் இருக்கும். மெஷின்ல சைடில் ஒரு வீல், அந்த வீலை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு எடுக்க போறோம். ஸோ இங்கே பாருங்க, இந்த வீல் இருக்கு இல்லையா, இந்த வீலை வந்து நான் ரொட்டேட் பண்ணுவேன். ஸோ ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ராடு வந்து கொஞ்சம் மேலே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராடு இந்த இடத்துல கொஞ்சம் மேலாப்புல ஒரு ராடு தெரியும். ஸோ அந்த ராடு பாருங்க இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகும்போது நம்ம இந்த கீழே இருந்து கொண்டு வந்த த்ரெட்டை எடுத்து அப்படியே அந்த ராட்ல போட்டு கீழே கொண்டு போகணும். கீழே எடுத்துட்டு போயிட்டு நீடில் இருக்குல்ல, நீடலுக்கு பக்கத்துல ஒரு ராடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ராடுக்குள்ள இந்த த்ரெட்டை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீடிலுக்கு மேலே உள்ள ராட்ல நான் த்ரெட் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நீடில்ல த்ரெட் போடணும். நம்ம இப்போ வந்து நீடில் போடுறதுக்கு முன்னாடி த்ரெட்டை வந்து நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு டைம் நம்ம நீடில் போடும்போது த்ரெட் வந்து ஷார்ப்பாக இருந்தால் தான் நீடிலுக்குள்ளே வந்து போகும். ஸோ நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். கட் பண்ண த்ரெட்டை எடுத்துட்டு அப்படியே நீடிலுக்குள்ளே வந்து போட போகிறோம். நீடில் வந்து இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, இப்போ சைடாக இல்லை, ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக நீடில் அப்படியே வந்து த்ரெட்டை உள்ள இன்செர்ட் பண்ணிக்குவோம். இப்போ போட்டாச்சு. இந்த சைடு இருந்து வெளியில எடுத்துடலாம். இப்போ வந்து போட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம பாபின் கேஸ் வந்து எப்படி மெஷின்குள்ள இன்செர்ட் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த மெஷின் பெர்னெட் சீவ் அண்ட் கோ 1 மெஷின் இருக்குல்ல, இந்த மெஷின்ல நான் இந்த பாக்ஸை வந்து ரிமூவ் பண்றேன். எதுக்காக அப்படின்னா இந்த பாபின் கேஸை வந்து இன்செர்ட் பண்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி லைட்டா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து வெளியில வந்துடும். ஸோ இந்த பாக்ஸை வந்து நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீடல் போடுற இடத்துக்கு கீழே ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்குவோம். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ள நம்ம வந்து பாபின் கேஸ் வந்து இன்செர்ட் பண்ண போறோம். ஸோ பாபின் கேஸ் போட்டால் தான் நம்மளால ஸ்டிச் பண்ண முடியும். அதனால
ஸோ இந்த கேஸை வந்து நான் இந்த மாதிரி போடணும். இந்த கேஸ் போடுறதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, இந்த இடத்துல மேல ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, லைட்டா ஒரு பெண்டு மாதிரி இருக்கும். அப்போ இந்த கேஸ்ல வந்து ஒரு ராடு இருக்குல்ல, இந்த ராடு போய் அந்த ஹோல்குள்ள செட் ஆகுற மாதிரி நீங்க போடணும். அந்த மாதிரி போடுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெஷின்ல உள்ள நீடில் இருக்கு பாருங்க, இந்த நீடில் வந்து மெஷின்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்மளால இந்த பாபின் கேஸ் வந்து போட முடியாது. பாபின் கேஸ் கரெக்டா உள்ள போய் செட் ஆகாது. ஸோ மெஷின்ல நீங்க பாபின் கேஸ் போடுறதுக்கு முன்னாடி உங்க நீடில் வந்து ஃபுட்டருக்கு மேல இருக்கான்னு நீங்க செக் பண்ணிட்டு, ஃபுட்டருக்கு மேல இருக்கும்போது மட்டும்தான் நீங்க வந்து இந்த கேஸை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணணும். ஸோ என்னோட நீடில் வந்து மேல இருக்கு, நான் இப்போ வந்து இந்த கேஸ் வந்து இன்சர்ட் பண்ண போறேன். கரெக்டா இந்த ராடு வந்து மேல அந்த ஹோலுக்கு நேரா வர்ற மாதிரி வச்சுக்கிட்டேன் பாருங்க. கரெக்டா ஹோலுக்கு நேரா வர மாதிரி வச்சுட்டு சென்டர்ல ஒரு ப்ரெஸ், லைட்டா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சவுண்டு கேட்கும் நம்மளுக்கு. ப்ரெஸ் ஆயிருச்சு அப்படின்னா, இல்ல உள்ள வந்து சரியா செட் ஆகல அப்படின்னா நம்மளுக்கு இந்த சவுண்டு கேட்காது, டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இந்த கேஸ் வந்து கரெக்டா ஃபிட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த த்ரெட் எல்லாம் அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து இந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ஒன்று ரிமூவ் பண்ணோம்ல, இதை வந்து ஃபிட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு மிட் ரேஞ்சில் உள்ள ஃபேஷன் மேக்கர் மெஷின், அதாவது பெர்னெட் சீவிங் மெஷினுக்கு எப்படி வந்து த்ரெட் போடுறது அப்படின்றத பார்த்தோம். இது போல வந்து எல்லா மெஷின்லையும் சேமா இருக்காது. ஒவ்வொரு மெஷினுக்கும் வந்து த்ரெட் போடுறது ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா நம்ம போடுற மாதிரி இருக்கும். நார்மல் பெடல் மெஷின்ல எப்படி த்ரெட் போடுறதுன்னு அடுத்தடுத்து வர வீடியோல நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் மெஷின் இருக்கு, அதுல எப்படி த்ரெட் போடுறதுன்னு பார்க்கலாம். இதுலயே வந்து ஃபேஷன் மேக்கர்லயே வந்து ஹையர் எண்ட் மெஷின் இருக்கு, அதுலயும் வந்து எப்படி த்ரெட் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய டெய்லரிங் டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா, அந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வர இருக்கு. உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனோட தெரியணும் அப்படின்னா மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.